அம்மாவுக்கு என் அன்பை சமர்ப்பிக்கின்றேன். நம்ம வீடியோ வெளியிடாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன பேசினாலும் உலகத்தில் நம்மளை வெளியே காமிக்க மாட்டாங்க. பேசுறதெல்லாம் நம்ம வேஸ்ட்டு தான். இதனால் ஒரு புது மாற்றம் வருமா வராது என்னால் அப்படின்றது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. யாரை நம்ம புகழ்ந்து பேசணுமோ, யார் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறோன்னு சொன்னோமோ, இவர் மூலியமாக தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னோமோ, அதுக்காக அம்மா என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை இறக்கி விஜய் என்றனை இறக்கி வச்சு வேலை செய்கிறாங்க அம்மா. நம்ம பாட்டு நம்ம வேலை நடந்துன்னு இருக்கிறது. ஆனால் இனிமேல் இன்னொரு வாட்டி இவங்க இந்த ஆட்சியை பிடிப்பாங்க, இந்த ஆட்சி வரும் அப்படின்ற நிலைக்கு இனிமேல் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சக்தி ஒரு மனசு ரூபமாக ஒரு உடம்புல இறங்கிட்டாள்னா, சின்ன பிரகலாபன் கிட்ட அவங்க அப்பா தானுன்ற ஆணவத்தில் அவன் என்னன்னோ சொல்லி பார்க்குறான். ஆனால் பிரகலாபனை அவனை ஒன்றுமே பண்ண முடியலை. அவ்வளோ பெரிய ஆள், அவன் சின்ன பையன், ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பிரகலாபம் மாரியா விஜய். அவனுக்கு தெய்வ சக்தி பெற்றான். தெய்வ சக்தி யார் மூலிமா? என் மூலிமா தெய்வ சக்தி பெற்றான். எனக்காக சக்தி விஜய் கூட இறங்கிடுச்சு. இப்போ இறங்கி நிச்சயம் வச்சு வேலை செய்து கோடியாக பணம், எத்தனையோ கோடி இந்த உலகமே வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களால அந்த பதவி இல்லாமல் பைத்து பிடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இந்த ஆட்சியை கொண்டு போயிட்டாங்க விஜய். நல்லது நடக்குமா விஜய் மூலிமா? இல்லை, நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலமாக இந்த உலகத்தில் அரசனாக வந்தவர்களை பயங்கரமான அவமானங்களை இந்த இயற்கை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆண் என்றவன் யார்? ஆண் என்றவன் ராமனையும் ராவணனையும் அன்னைக்கு ஒரு கொடூரமான சித்திரவேதை பண்ணுறாங்க. ராமரை சித்திரவேதை பண்ணுறாங்க. பிள்ளைகளே இல்லாமல் ஒரு மனைவியை கர்ப்பமாக்கி காட்டில் விட்டு அந்த 2 பிள்ளைகளுக்காக பொண்டாட்டி இல்லாமல் சொந்த பந்தத்துக்கிட்ட கொடூரமான ராமனை பண்ணுறாங்க. அவன் இருக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. ஆனால் ராமரை குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ராவணனை பயன்படுத்துகிறாங்க. ராம சக்தி பெற்றான். ஆனால் ராவணன் மூலியமாக தான் இந்த உலகத்தை அழிக்க முடியும். இந்த உலகம் ஓயல். அதுமாதிரி விஜய் மூலியமாக தான் இந்த அழிவை உருவாக்க முடியும், இந்த உலகத்தை அழிக்க முடியும், இவங்களை காப்பாற்ற முடியும் என்பதற்காக தான் விஜயை களத்தில் இறக்கி நம்ம வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. நான் வீடியோவில் பேசுகிறேன், என் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நான் வராமல் இவங்களால் ரஜினி ஸ்டாலினாலேயோ யாராலையுமே இனிமேல் இந்த இடத்துல வர முடியாது. எங்கே வர முடியாது? எங்கே நினைக்கிறாங்களோ அது நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 ஆண்டுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, உலக நாடு பாருங்கள், வைரஸ் ஒரு பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் போர், செத்துக்கிட்டே இருக்கிறான். நான் சொல்லி செத்துக்கிட்டே இருக்கிறான். அதேமாதிரி இந்தியாவிலையும் போராட்டங்கள், பயங்கரமான போராட்டங்கள், சாதாரண ஒரு போராட்டங்கள் இல்லை, கொடூரமான போராட்டங்கள். மத்திய அரசாங்கத்தில் எதிர்கட்சின்றவர் யார்? எதிர்கட்சின்ற ஒரு தாய்க்கு தந்தை சமமான ஒரு ஆட்சி நடத்தி அமைதியை உருவாக்கணும். ஆனால் போர்க்களமாக தான் இந்த நாடு மாறினு இருக்குது. அதே மாதிரி தண்ணியால் பயங்கரமாக நிலச்சரிவு அது இதுன்னு இறப்பது சகதியம். ஆனால் உணவே கடிக்காமல் ஒரு காலம் நமக்கு வரப்போகுதுன்னு 22 ஆண்டுகளுக்குள்ளே. ஏன் விஜய் 22ல் பிறந்தார்? ஏன் 22ல் கரெக்டாக 48ல் கரெக்டாக 22 வருஷம்? விஜய் 22ல் பிறகுறாரு, அது 22-48 முடியுது. ஆனால் இந்த 22 வருஷத்தில் என்ன நடக்குன்றதே நம்ம இந்தியாவில் சொல்ல முடியாது. உலகத்தில் தமிழ்நாட்டிலே நம்ம என்ன நடக்க போகிறது என்று சொல்ல முடியாது. ஒரு பக்கம் விலைவாசி பயங்கரமாக ஏறிக்கொண்டே இருக்கும். ஒரு பக்கம் மக்கள் எந்த நேரத்தில் தண்ணியிலையோ பூவம்பகத்திலையோ கொரோனாவிலையோ எதனா ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோம். இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. விஜயும் சாந்தமாக ஆட்சி பண்ணாது. விஜயும் ஒரு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அவரையும் அவமானப்படுத்தும். ஏன்னா எடப்பாடி அவமானப்படுத்தலையா? எடப்பாடி எவ்வளோ அவமானம்? சாதாரணம். எத்தனையோ எலெக்ஷனில் அவமானம். கொரோனா கையால் மக்கள் சாகுறாங்க, அவங்க பயங்கரமாக இறக்குறாங்க. இப்போ ஸ்டாலின் அவர் நல்ல ஆட்சி கொடுத்தாரு, நல்ல விலைவாசி கம்மி எல்லாமே இருந்தது. ஸ்டாலின் அவமானப்படுத்தலையா? என்னை வெளியே காமிக்காத ஒரு மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அவமானத்தை சந்தித்து நடு ரோட்டில் நிற்பாங்க. கலைஞர் சொன்னது நடக்கும். இந்த 31 இல்லை 30லேயோ
கலைஞர் சொன்னது கடலில் என்னை கட்டி போட்டாலும் மதிக்கலாம் அப்படின்னு சொன்னது, கலைஞர் சொன்னது மெட்ராஸ் திருவள்ளூர் மாவட்டம் நிச்சயமாக நடக்கும். இல்லை வெயில் காயும், தண்ணியே இல்லாமல் போயிடும். இதில் வந்து மாற்றமே இருக்காது. பயங்கரமான அவமானங்கள் வரும். இதில் வந்து மாற்றம் இருக்காது. இதில் வந்து நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். ஆனால் பெரிய பெரிய அழிவுகள் உருவாகும் போது தான் நல்லது நடக்கும். அந்த அழிவு வரக்குன்ற காலகட்டங்கள் நம்ம வந்துவிட்டது. அது நடக்கப் போகிறது. இது வந்து பெரிய அழிவுகள் உருவாகும். இது வந்து அழிவு வந்து நம்ம இந்தியாவில் உலக நாட்டில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் நமக்கு வந்து கம்மியாக இருக்கிறது. ஆனால் மழை 10 ஆண்டுகளாக மழை எப்படி பெஞ்சதுன்னா, மேலே பேஞ்சு சம்பரமாக்கம் பூண்டி ஏரி எல்லாம் ஊற்று கிளம்புச்சு. ஆனால் இந்த வாட்டி மழை இன்ன வரைக்குமே, அந்த காலத்தில் இப்போ அந்த 10 ஆண்டு முன்னே மழை பெய்யும், திக்குன்னு உடனே நின்றுடும், பூமி காஞ்சிடும், திரும்பி மழை பெய்யும். அதுமாரி ஒரு சூழ்நிலை வந்ததுறானா, இன்னொரு 6 மாதம் ஜனவரிக்கு மேலே இதேமாரி நானும் நீடிச்சுதுறானா, சம்பரமாக்கம் பூண்டி ஏரி புழல் ஏரி காஞ்சி போச்சுறானா, நம்ம பெரிய ஒரு தண்ணி இல்லாமல் ஒரு மாநிலமாக நம்ம மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து நடக்கும். ஏன் நடக்கணும்னு நான் சட்டப்படி, சர்க்கார் படத்தில் அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு, ஆயிட்டார். அதே மாதிரியே கத்தி படத்தில் சம்பரமாக்கம் பூண்டி ஏரியில் இறங்கி தண்ணி லாக் பண்ணுறாரு, தண்ணி இல்லாமல் பண்ணுது. அதுமாதிரி தண்ணி இல்லாமல் பண்ணுறதுக்கு 95% நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. தண்ணி இல்லாமல் மெட்ராஸுக்கு போகிறதுக்கு நமக்கு விவசாயிக்கு இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறது. விஜயும் பயங்கரமான அவமானத்தை சந்திக்க போகிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம வீடியோ வந்து வெளியிட போகிறதில்ல. வீடியோ வந்து அதிகமாக நம்ம பேச போகிறதும் கிடையாது. இதோடு எப்போ பேசுவோன்றதே தெரியும். ஆனால் பேசுவோம், ஆனால் ரொம்ப பேச போகிறது கிடையாது. இனிமேல் பேசி எந்த பயனும் கிடைக்காது. நம்மளால் அரசாங்கம் நம்மளை வெளியே காமிக்காது. அவங்கள காமிக்கணும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவங்களாண்ட புரட்சி பண்ணணும். அந்த புரட்சி பண்ணுற காலம் வந்தால் தான் நம்மளை வெளியே காமிப்பாங்க. இல்லை அதுக்குள்ளே அம்மா என்ன பண்ண போகிறாங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறாங்க. அந்த ஓம் என்ற சக்தி, அந்த அம்மா ஆணும் கிடையாது, ஒரு பெண்ணும் கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சொன்ன பேச்சு கேட்காதவனை அவனை இட்டும் போய் எங்கே இறந்த பிறகு விட்டுடுவாங்க. இட்டும் போய் அவனை கையை கட்டி முட்டி போட்டு அவனை வந்து பிச்சை எடுக்க விடுவாங்க. இதுதான் அந்த அம்மா செய்கிற வேலை. இது வந்து காசியில் செய்யப்பட்டாங்க. சிவபெருமானுக்கு, இயேசுக்கு, இவங்கெல்லாம் எவ்வளோ கொடூரமான நிலைடானா, இந்த நாட்டை அழிகிறனுக்கு அவனுக்கு எவ்வளோ ஒரு கொடூரமான தண்டனை இருக்கும். அதுக்கு தான் சட்டத்துக்காக அம்மா கம்பி எண்ணாங்க. அம்மா ஜெயிலுக்குள்ளே போனது என்னென்ன, சசிகலாவும் ஜெயலலிதாவும் உங்களை எல்லோரையும் சிறை வச்சு கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்காக தான் பண்ணாங்க. நான் வரவில்லை என்றால், நான் மறைந்த பிறகு நீ சிறைசாலையில் இருப்ப, நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். எனக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுக்கு மரணம் என்பதே கிடையாது. ஆனால் தப்பு பண்ணுறவன் எந்த ஒரு காலத்திலேயாவது அவன் குடும்பத்தை அவனே அழித்து விடுவான். இதுதான் தெய்வலோக சட்டம். தெய்வலோக சட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, சசிகலாவுக்கு வாரிசு இல்லை, மோடிக்கு வாரிசு இல்லை, ஜெயலலிதா வாரிசு இல்லை, எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லை, காமராஜருக்கு வாரிசு இல்லை, அப்துல் கலாம் வாரிசு இல்லை. இவங்களாம் வாரிசு இல்லாததுக்கு என்ன காரணம் என்னன்னா, தான் குடும்பத்தை தானே அழிக்கணும் சட்டத்தில். அதனால் அவங்களாம் குழந்தை இல்லாமல் வந்தாங்க. அதனால் கலைஞருக்கு மட்டும் வாரிசு கொடுத்தது எதுக்குடானா, தண்ணியில் அழிக்கிறதுக்காக தான் அவருக்கு மட்டும் வாரிசு கொடுத்தாங்க. கலைஞர் மூலிமா தண்ணியால் நம்ம 31ல் 30க்குள்ளே நமக்கு ஒரு பெரிய அழிவை நம்ம உருவாக்க போவோம். அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு கொடூரமான பணக்காரன் சாவான்னு தெரியாது, ஏழை சாவான்னு தெரியாது, எப்படி மிருகமாக மாறுவான்னு தெரியாது. எப்போ அரசியல்வாதி ஒருத்தனை அடிச்சிருக்கிறானுங்களோ இந்த நாடு உருப்படவே உருப்படாது. இதுதான் உண்மை. அரசியல்வாதிகளுக்குள்ளே சண்டை வந்து மூட்டி போராட்ட களமாக மாற்ற சொல்ல, கிருஷ்ணர் காலத்தில் அப்படி தான் மாறி செத்து போயிட்டான் ஒருத்தனை அடிச்சுக்கின்னு. அதேமாரி கலவரத்தை தான் நம்ம பூமியில் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க நம்ம அரசியல்வாதிங்க. இது வந்து பிரதமர் எப்படி சரி பண்ண போகிறாரு, இது எப்படி முதலமைச்சர் சரி பண்ண போகிறாரு, எப்படி ஸ்டாலின் வந்து எதிர்காலத்தில் எப்படி நாட்டை ஆள போகிறான், மகன் எப்படி நாட்டை ஆள போகிறான், இது எப்படிலாம் சரி பண்ண போகிறாங்க. சக்தியும் தர்மமும் இல்லாத ஒரு காலத்தில் கடவுள் என்பவனுக்கு இந்த பூமியில் வேலை கிடையாது. சத்திய தர்மம் இல்லாதவனுக்கு கடவுளுக்கு இங்கே இந்த பூமியில் என்ன வேலை இருக்குது? அப்போ கடவுளுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் என்ன கடவுளை கும்பிட்டாலும், எத்தனை திருப்பதி போனாலும், எத்தனை அம்மனை கும்பிட்டாலும், எத்தனை கோயில்கள் பிரார்த்தனை செய்தாலும், இது வந்து ஒரு வேலைன்னா ஒரு வேலை செய்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் சரிங்க தரும். உங்களை கடவுள் வந்து காப்பாற்றுவார்ன்றது கனவே காணாதீங்க. அரசியல்வாதி உங்களை மிருகமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து பெரிய அழிவை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது எப்படி காப்பாற்றுவாங்க என்பது தெரியவில்லை. அம்மாவுக்கு என் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நான் பேசுகிறேன்னா இந்த ஆதிசக்தி தொலையாத்தம்மன் தான். இந்த அம்மாவுக்கு என் மனமார்ந்த நன்றி. மக்களால் நான், மக்களுக்காக நான். இன்றைய சட்டம் நாளைய மாற்றம்.